வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பழத்தில் ஒரு அல்வா தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நிறைய பழுத்த பழம் இருந்தது. வீட்டிலே தோட்டத்தில் விளைஞ்சது. அது மஞ்சள் வாழைப்பழம், கற்பூர வாழை எடுத்திருக்கேன். அதெல்லாம் தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம மிக்சியில் போடும்போது நல்லா அரைப்படும். அதனால் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 கிலோ அளவுக்கு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்குள்ளே நான் 2 கிலோ வாழைப்பழத்துக்கு ஒரு அரை கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். வாழைப்பழமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அடியில் கல் மண் இருந்தால் இதாயிரும். நீங்கள் சுகர் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி எதுவும் சேர்க்காமல். முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் ஒரு 100 ml நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெய்யில் முந்திரி பருப்பை பொரித்து எடுத்துக்கலாம். நெய் ரொம்ப சூடாகக்கூடாது. நெய் வெண்ணெய் உருகிற டைம்லேயே நம்ம சேர்த்துக்கணும். இப்போ லைட்டாக வருந்த உடனே நம்ம அதை தனியாக எடுத்துடலாம். இப்போ அந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கைவிடாமல் கலரி எடுத்துக்கணும். இது நம்ம இன்க்ரீடியன்ஸ் கம்மி தான், ஆனால் கலர்றது தான் ரொம்ப நேரம் இருக்கும். ஹெல்ப்புக்கு யாராவது ஒருத்தர் வச்சுக்கோங்க. ஒருத்தரே செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கைவிடாமல் ஒரு 1 hour போல் கலக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சமான அளவு செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். எனக்கு ஒரு 2 hour தேவைப்பட்டது 2 கிலோ வாழைப்பழத்துக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கலரணுன்னே லைட்டாக கலர் மாறும். கைவிடாமல் நல்லா கலருங்க. கலர்னோடனே இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நான் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பாகு நம்ம வெல்லம் சேர்த்தோம்னா நேச்சுரலாகவே நல்லா சாக்லேட் கலர் கிடைக்கும். சுகர் கூட நீங்கள் சேர்க்கலாம், ஆனால் கொஞ்சம் கலர் கம்மியாக கிடைக்கும். இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்தோடனே திரும்பவும் லிக்விட் மாதிரி ஆகும். திரும்பவும் நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலரணும் கைவிடாமல். நீங்கள் வீட்டில் செய்யும் போது ஹெல்ப்புக்கு யாராவது ஒருத்தர் வச்சுக்கோங்க, ஒருத்தரே கலர முடியாது. இப்போ பாருங்கள், நல்லா லிக்விட் ஆயிடுச்சு. வெல்லமும் வாழைப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். தீயை மிதமான தீ வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் கலர்னோடனே கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கலாம். எங்கிட்ட நெய் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பாருங்கள், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கலரணும். 2 கிலோ வாழைப்பழத்துக்கு 1/2 லிட்ரு நெய், 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். நம்ம ஊற்றுனது எல்லாமே வெளியே வரணும், அந்த அளவுக்கு நம்ம கலரி எடுக்கணும். இப்போ நான் ஒரு 1/2 லிட்ரு போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். முன்னாடியே நம்ம ஒரு 100 ml நெய் சேர்த்தணும். இப்போ 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் எல்லாமே உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இது எல்லாமே ரிட்டன் வெளியே வர்ற அளவுக்கு நம்ம நல்லாவே கலரிட்டே இருக்கணும், கைவிடாமல். இப்போ லைட்டாக அந்த எண்ணெயும் நெய்யும் வெளியே வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த பபிள்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கக்க ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்பயே எடுத்துடாதீங்க. இப்போ எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த பதம் வராது, கரெக்டாக அல்வா மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஆகாது. ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம இன்னும் ஒரு 1/2 hour போல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரணும். பாருங்கள், நம்ம போட்ட நெய் எண்ணெய் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா சுருண்டு வரணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கலருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுது சேஞ்சஸ்ஸு. நல்ல சாக்லேட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே வெளியே வந்துட்டு பாருங்கள், நொறையாக வந்திருக்கு அந்த வாழைப்பழம் எல்லாமே. இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ தான் நம்ம போடும்போது கட் பண்ணி எடுக்கும் போது நல்லா ஸ்லைஸாக வரும்.
பாருங்கள், எண்ணெய் நெய் எல்லாமே வெளியே வந்துருச்சு. நம்ம வாழைப்பழத்துலேருந்து எதுவுமே அதில் இருக்காது. இப்போ வந்து இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஊற்றின எண்ணெயும் செப்பரேட்டாக வந்துருச்சு. இதை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தால் நமக்கு வாழைப்பழம் அல்வா